நாம் தமிழர் கட்சிக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி சார் தமிழ்நாட்டில்? வெற்றி வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்கு. கொஞ்ச நாள் தானே. எத்தனை இடங்கள்ல வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு? எல்லா இடத்துலயும் வெல்லணும்னு தான் போடுவோம். நீங்க என்ன இப்படிலாம் ஒரு கேள்வி கேட்குறீங்க? கிளிச்சோசியம் பார்க்கார மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நீங்க எத்தனை இடத்துல வெல்லுவீங்க, என்ன சொல்லுவீங்க? போட்டி போடுறது எல்லா இடத்துலயும் வெல்றதுக்கு தானே தம்பி போட்டி போடுறோம். அப்புறம் பிரச்சாரத்தின் போது மக்களுடைய மனநிலை எப்படி இருந்தது? அரசின் மீது மக்களுடைய அதிருப்தி எப்படி இருக்கு சார்? அதிருப்தி இருக்கிறதுனால தான் அவங்க அந்த இறுதி கட்டத்தில் யாருமே பரப்புரை செய்யல. நம்ம பார்த்த வரைக்கும் மக்களை சந்திச்சு யாரும் வாக்கு சேகரிக்கல. கடைசி நேரத்தில் அந்த கஷ்டப்படுற மக்களுக்கு கடைசி புகலிடம் கடவுள் போல இந்த மாதிரியான அரசியல் தலைமைக்கு கடைசி புகலிடம் காசாயிடும். கடைசி 2 நாள் அந்த காசை கொடுத்து அப்படியே முடிச்சு விட்டுறாங்க. இன்னைக்குள்ள சூழ்நிலையில தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு உங்க பார்வை? நீங்க இப்படி ஒரு கேள்வியை கேட்கிற அளவுக்கு இருக்குது. சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குதுன்னு ஒரு கேள்வியை எழுப்புற அளவுக்கு தான் இருக்குது. மத்தியில எந்த கட்சியை நீங்க ஆதரிச்சீங்க சார்? வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் போது அதுக்கு தேவைப்பட்டா யாருக்கு நீங்க ஆதரிச்சீங்க? நான் ஏன் ஆதரிக்கணும்? இந்த கட்சியில நாங்க இந்த இந்திய கட்சியிலே ஒழிக்கணும்னு நினைக்கிறோம். முன்பே இதுக்கு ஆதரிக்கணும். ஒற்றை கட்சி ஆட்சி முறையை ஒழிக்கணும். முதல்ல இந்தியாவுக்குன்னு ஒரு கட்சி எதுக்கு சொல்லுங்க. சொல்லுங்க ஒரு காரணம் சொல்லுங்க. என்ன இந்தியாவுக்கு இப்படி ஒரு கட்சி தேவைப்படுது? காரணம் சொல்லுங்க. ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும்ல. எதுக்கு இந்தியாவுக்குன்னு ஒரு கட்சி? அதாவது நீங்க கூட்டாட்சி தத்துவத்தை ஏற்றுக்கொண்ட நாடு. மத்தியில கூட்டாட்சி, மாநிலத்தில் தன்னாட்சிங்கிற முழக்கத்தை முன் வச்சோம். அது மத்தியில கூட்டாட்சி, மாநிலத்தில் தன்னாட்சி மலரணும்னா ஒற்றை கட்சி ஆட்சி முறையை ஒழிக்கணும். அந்தந்த மாநில மக்கள் அந்தந்த மாநிலத்தை ஆள்வது, இந்தியாவை கூடி பேசி ஆள்வது. ஒரு குஜராத்திய 3 முறைக்கு வாய்ப்பு கொடுக்குறீங்க ஒருத்தருக்கு. மற்ற தேசங்கள்லாம் சொல்லுங்க. நீங்க மன்மோகன் சிங் 2 முறை இருந்தார்ல, ஒரு பஞ்ச் சிங் இருந்தார்ல. ஒரு 5 வருஷம் அவர் கொடுத்து, ஒரு 5 வருஷம் எங்க ஐயா சிதம்பரத்துக்கு கொடுத்துருக்கலாம்ல. ஒரு தமிழருக்கு சுழற்சி முறையில நீங்களே இருப்பீங்கன்னா, இந்திய தாய்மொழியாக கொண்ட வந்தா இந்தியன்னா அப்ப நாங்கெல்லாம் வரி கட்டுறதுக்கு மட்டும், எங்க நிலத்தின் வளத்தை சுரண்டதுக்கும் எங்க வரியை கட்டுறதுக்கு மட்டும்தான் நாங்க. எங்களுக்கு உயிர் இருக்குது, உணர்வு இருக்குது, எங்களுக்குன்னு உரிமை இருக்குது. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது உங்களுக்கு. அதை பத்தி எதை கவலைப்பட்டிருக்கீங்களா? ஓட்டு கேட்க மட்டும் 8 முறை 9 முறை வர்றீங்கல்ல. பெருவெள்ளத்துல சிக்கி செத்த போது ஒரு ஆறுதல் வார்த்தை சொல்ல வந்தீங்களா? நீங்களாம் எங்களை என்னவா மதிக்கிறீங்க? இப்போ வட இந்தியால ஒரு மீனவன் தாக்கப்பட்டா துடிக்கிறீங்க. நாங்க 850 பேர் மீனவன் கொல்லப்பட்டிருக்கோம். ஒரு பேச்சு இல்ல, ஒன்னும் இல்ல. 12 பேரை ஒரே சங்கிலியில போய் கைது பண்ணி இழுத்துட்டு போறான் ஆள், ஒரு கேவலப்படுத்தி. அதை கண்டிச்ச ஒருத்தர் கண்டிச்ச ஒரு அறிக்கை இல்ல. எதுக்கு இது? ஒற்றை கட்சி ஆட்சி முறை ஒழிக்காம மாநில உரிமைகளை எப்படி மீட்பீங்க? சொல்லுங்க. என்ன உரிமை இருக்குது? என்ன உரிமை இருக்குது எனக்கு சொல்லு. கல்வி இருக்குதா? மருத்துவம் இருக்குதா? மின் உற்பத்தி விநியோகம் இருக்குதா? ஏதாவது இருக்குதா? சாலைக்கு பேர் தேசிய நெடுஞ்சாலை, குறுக்க கட்டையை போட்டு வசூலிக்கிறவன் யாரு? தனியார் முதலாளி. ரோட்டை குறுபோட்டு வித்துட்ட, நாட்டையும் குறுபோட்டு வித்துக்கிட்டு இருக்க. இதுக்கு ஒரு கட்சி, இதுக்கு ஒரு ஆட்சி. எல்லாம் தனியார் மயப்படுத்தி தனியார் வளர்வதுதான் தேசத்தின் வளர்ச்சியின் கட்டமைக்கிறத எப்படி நீங்க இருப்பீங்க? தனிப்பட்ட முதலாளிகளின் வளர்ச்சி, நாட்டு குடிகளின் வளர்ச்சி எப்படி வேணும்? ராகுலே சொல்றாரு பாருங்க, 16 லட்சம் கோடி நீங்க தனியார் முதலாளிகளின் கடனை தள்ளுபடி பண்ணிருக்கீங்க. 16 லட்சம் கோடி. ஆனா டிராக்டர் வாங்குறதுக்கு, உழவு எந்திரம் வாங்கினவனை கட்டி வச்சு அடிப்பீங்க, அவனை சப்தி பண்ணி தூக்கிட்டு போவீங்க, செயல தூக்கி போடுவீங்க. ஒரு விவசாயி கடன் வாங்கினான்னா அவனுக்கு என்ன பாடுபடுத்துவீங்க நீங்க? சார், இந்த பாராளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சார்பாக 40 வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டது. அது சரிபாதியாக பெண்களுக்கு 20 தொகுதி, ஆண்களுக்கு 20 தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கு. திராவிட கட்சிகள் கூட இஸ்லாமியர்கள் ஒரு சீட் கூட அவங்க கட்சிக்கு ஒதுக்காத நிலையில நீங்க ஒதுக்கிங்க. அது ஒரு நல்ல வரவேற்பு பெற்றது. எப்படி பாக்குறீங்க? அவங்க சொல்லுவாங்க, செய்ய மாட்டாங்க. பெரியாரை பேசுவாங்க, அண்ணாவை பேசுவாங்க, பெரியாரை பத்தி பேசுவாங்க. பெரியார் பேசுனதை பேசுவாங்களா? செயல்படுத்துவாங்களா? பிரபாகரன் பிள்ளைகள் நாங்க தான் அதை செயல்படுத்துவோம். இது சமூக நீதினு சும்மா வார்த்தையில வச்சு, வெறும் வார்த்தையை வச்சு பேசிட்டு இருந்த என்ன அர்த்தம்? போன 2019 அவர் கொடுக்கல.
இஸ்லாமியருக்கு சீட்டு கொடுக்கல அவரு. இந்த முறையும் கொடுக்கல. நவாஸ் கனிக்கு மட்டும் கூட்டணிக்கு ஒன்று தள்ளி விட்டுட்டு அப்படியே விட்டுருவாங்க. அதை வாய்ப்பு சமூக நீதியும் எல்லாரும் கொடுக்கணும்ல. எத்தனை கிறிஸ்தவர் இஸ்லாமியர் கொடுத்தாங்க அவங்க இந்த வாட்டி? ஒன்றும் கொடுக்கல. அதே மாதிரி ஒடுக்கப்பட்ட சமூகங்களுக்கும் கொடுக்கல. அது பெண்களுக்கு கொடுக்கறதுங்கிறது இதுல பெருமை ஒன்றும் கிடையாது. நம்ம பிறவி கடமை, அதனால செய்யும். ஆணும் பெண்ணும் சமம்ங்கிறது ஆணுக்கு பெண் சமம் இல்லை, ஆணும் பெண்ணும் சமம் தான். அப்ப சும்மா பெண்ணிய உரிமை பேசுறது, பெண்ணை போற்றுவது, பாரத மாதாக்கு ஜெயின் சொத்து சொல்றது, அதெல்லாம் சும்மா. அந்த காலத்திலிருந்து பெண்ணடிமை தீர் மட்டும் பேசும் திருநாட்டில் மண்ணடிமை தீர்ந்து வருதல் முயல் கொம்பேங்கிறான் புரட்சிப்பாவில். எங்க தலைவர் பெண் விடுதலை இல்லைன்னா மண் விடுதலை இல்லைங்கிறாரு. அப்போ நான் யாருக்கு கொடுக்குறேன் சீட்டு? எங்க அக்காவுக்கு கொடுக்குறேன், என் தங்கச்சிக்கு கொடுக்குறேன், எங்க அம்மாவுக்கு கொடுக்குறேன். அந்த உணர்வு இருந்தால் தான் சமூக நீதியை நிலைநாட்ட முடியும்.